நாராயணபுரத்துல பூபதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவருக்கு 100 ஏக்கருக்கும் மேலான பூமியும் பெரிய பங்களா வீடும் நிறைய வேலைக்காரங்களும் இருந்தாங்க. அவருக்கு தான தர்மம் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த தான தர்மத்துக்கு பின்னாடி நான் பெரிய ஆளு, என்ன மாதிரி ஒரு தான சூரக்காரனை இல்லைங்கிறது தான் அவருடைய நினைப்பு. கை நீட்டி வாங்கினவங்கள மட்டமா நடத்துறது, அவங்க வறுமையை அவருக்கு ஏத்தாப்புல பயன்படுத்திக்கிறது அவருடைய பழக்கம். பூபதியோட வீட்டுக்கு முன்னாடி பெரிய பந்தல் போட்டிருந்தாங்க. அந்த பந்தல் நிறைய மாயில தோரணமோ வாழையிலையும் கட்டி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பூபதியோட தாத்தாவோட நினைவு நாள். அதனால ஊர்ல எல்லாருக்குமே பூபதி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான். பூபதி பட்டு சொக்காயும் பட்டு வேஷ்டியையும் போட்டுக்கிட்டு ஒரு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நெய் கிண்ணம் எங்க? சமைக்கும் போது நெய்யோட வாசம் நல்லா குப்புன்னு வரணும். அப்பதானே ஊருக்குள்ள பூபதி அன்னதானம் போட்டா எப்படி இருக்கும்னு எல்லாம் பேசுவாங்க. அப்போ சுப்பையா பயந்துகிட்டே, ஐயா, சுத்தமான பசு நெய்யை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சமையல்ல நெய் வாசம் தூக்கலா இருக்கும். அப்படிதாண்டா இருக்கணும். நம்ம போடுற சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜனங்க இந்த ஜென்மத்தில் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ருக்க கூடாது, இனிமே சாப்பிடவும் கூடாது. அடுத்த 3 தலைமுறை வரைக்கும் என் வீட்டு சாப்பாட்டோட சுவையத்தான் பேசணும். என்ன ரங்கா, சரிதானே? ஆமாங்க ஐயா. பின்ன பூபதி ஐயா வீட்டு சாப்பாடுனா சும்மாவா? உங்களை அந்த கர்ணனால கூட மிஞ்ச முடியாது. போன தடவை உங்க அன்னதானத்தில் போட்ட வடையை சாப்பிட்டுட்டு பக்கத்து ஒரு ஜமீன்தாரு ஊர் முழுக்க சொன்னாராம். அப்படி இருக்குது ஐயா உங்க பெருமை. பின்ன நான் என்ன சும்மாவா? அப்படிதான் எல்லாம் பேசணும். என்னோட தகுதி எப்படி? ஜனங்களாம் வந்துட்டாங்களா? எல்லாரையும் சரியா வரிசையில வந்து உட்கார சொல்லு. யாரும் ஓடக்கூடாது. நாம போடுறது அன்னதானம், பிச்சை இல்ல. ஆனா எல்லாரும் பிச்சைக்காரங்க மாதிரி தான் வருவாங்க. அது அவங்க புத்தி. பந்தலுக்கு வெளியில ஊஜனங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுல 7 விவசாயிங்க, கூலிக்காரங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே ராமையா, இன்னைக்கு பூபதி ஐயா வீட்டில் அன்னதானமாச்சே. 10 விதமான சாப்பாடு இருக்கும். கணக்கு வழக்கு இல்லாம சாப்பிடலாம். சாப்பாடு என்னமோ நல்லா தாண்டா இருக்கும். ஆனா அவர் மனசு சரியில்லை. சாப்பிடும்போது கேவலமா ஒரு பார்வை பாப்பாரு. சாப்பாடு கூட தொண்டையில இறங்காது. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாப்பாடே சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது கேவலமா இருக்கும்டா. என்னடா பண்றது? நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். பசிக்க முன்னாடி கௌரவம் எல்லாம் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி சாப்பாட்டை நம்ம வாழ்க்கையில சாப்பிட முடியாது. வாடா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். ஜனங்க பந்தல்ல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடியே சாப்பாடு பரிமாறி இருந்துச்சு. அப்போ பூபதி நேர்ல நின்னுக்கிட்டு இருந்தான். சாப்பிட உக்காந்து இருந்தவங்கள பார்த்து கிண்டலா இப்படி சொன்னான். பொறுமையா உக்காந்து நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் இலை வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு இலையும் 2 காசு. என்னைக்காவது இந்த மாதிரி இலையில சாப்பிட்ருப்பீங்களா? எப்பவுமே மண் சட்டியில தானே சாப்பிடுவீங்க. ஜனங்க எல்லாரும் தலை குனிஞ்சி அமைதியா இருந்தாங்க. யாரும் எதுவுமே பேசல. ஐயா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவருங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சாப்பாடா கொடுக்கணும்? சாம்பார் சோறோ புளி சோறோ போட்டு அனுப்பலாம் இல்லைங்களா? ஏண்டா ரங்கையா, புளி சோறு சாப்பிட்டா என்னோட அருமை இவங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டா தானே என்னோட பெருமையை பற்றி நல்லா பேசுவாங்க. ஏண்டா சீனோ, சாப்பாடு இலையில அப்படியே இருக்க. இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? சாப்பிட முடியலன்னா எதுக்கு இவ்வளோ போட்டுக்கிற? இல்லைங்க ஐயா, வேண்டான்னு வைக்கல. நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது விருது சாப்பாடாச்சே. வயசாயிடுச்சுல்ல, பொறுமையாக சாப்பிட்றேன். சாப்பிடு. இப்படிப்பட்ட சாப்பாடு உன் வாழ்க்கையில் கிடைக்காது. நல்லா சுத்தமாக நக்கி தின்னு. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மனசுக்குள்ள சுருக்குன்னு ஆச்சு. ஆனா பசி, பூபதியோட அதிகாரம், எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் அந்த பந்தலுக்கு இன்னொரு பெரியவர் வந்தாரு. அவர் பேரு வீரையா. வயசு கிட்டத்தட்ட ஒரு 70 தாண்டி இருக்கும். துணி கிழிஞ்சு போன துணி போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா முகத்துல ஒரு களை, கண்ணுல ஏதோ ஒரு வெளிச்சம். யோ, யாரியா நீ? இப்படி அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்க? இது ஜமீன்தார் வீட்டு அன்னதானம். பிச்சைக்காரங்களுக்கு இங்க இடம் கிடையாது. ஐயோ, நானும் இங்க பிச்சை எடுக்கிறதுக்காக வரலப்பா. ஏதோ அன்னதானம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன்.
ரொம்ப பசியா இருந்ததால சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். யாருடா அது? உள்ள விடு. பசி எடுத்தா யாரு வேணுனாலும் சாப்பிடலாம். ஆனா நல்லா சுத்தமா வரணும்ல. சரி சரி, போய் கடைசி வரிசையில உக்காரு. அங்க பாய் போட்டிருக்கேன், அதுல உக்காரு. வீரையா எதுவும் சொல்லாம மூலையில ஒரு இடத்துல போய் உக்காந்தாரு. அவர் முன்னாடி ஒரு வாழையிலேயே விரிச்சு சாப்பாடு பரிமாறினாங்க. தாத்தா, என்ன கத்திரிக்காய் குழம்பு ஊத்தவா? ரொம்ப நல்லா இருக்கும். போடுப்பா, கடவுள் கொடுக்கிற பிரசாதம் எப்பவும் அமிர்தம் மாதிரி தான் இருக்கும். பூபதி எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியில வீரையா கிட்ட வந்தான். வீரையா இன்னும் சாப்பாட சாப்பிட தொடங்கவே இல்ல. என்ன வயசானவரே, கடவுளுக்கு நன்றி சொல்றீங்களா? இந்த சாப்பாட்டை போட்டது கடவுளா இல்ல நானா? சாப்பாடு கடவுள் போடல, நான் போட்டேன். என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடு. சாப்பாடு கடவுளோட உருவம்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? இதை விளைய வச்ச பூமி, விளைய வச்ச விவசாயி, சமைச்ச சமையல்காரன், பரிமாறின வேலைக்காரன், இதை கொடுக்கணும்னு நினைச்ச எல்லாரையுமே நான் வணங்குறேன். அதுல நீங்களும் இருக்கீங்க. ஓஹோ, நல்லா பேச தெரிஞ்சவன் தான் போலையே. சரி சரி, சாப்பிடு. உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்டை நீ சாப்பிட்ருக்க மாட்ட. பார்த்து சாப்பிடு. ஏழைங்க கல்ல சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். ஆனா இது ராஜ விருந்து, அவ்வளவு சீக்கிரம் ஜீரணமாகாது. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா வீரையா மட்டும் சிரிக்கவே இல்ல. இதுவரைக்கும் அவர் முகத்துல இருந்த களை போய் ஒரு கம்பீரம் தெரிஞ்சுது. ஐயா, சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு எதுங்க ஐயா தேவைப்படுது? மனசு நிம்மதியா இருந்தா போதும், சாப்பாடு ஜீரணமாயிடும். மனசுல நிம்மதி இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான். என்னது? என்னையே எதிர்த்து பேசுறியா? எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ இருக்கியா? இலவசமா கிடைச்சத வாயில போட்டு மென்ன முழுங்காம எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவ? வீரையா மெதுவா எழுந்திருச்சான். என்னய்யா, சாப்பாடு சாப்பிடாம எழுந்திருச்சிட்டீங்க? என்ன ஐயா திட்டினாருன்னு கோவம் வந்துடுச்சா? உங்களை மாதிரி பிச்சைக்காரனுக்கு கூட கோவம்லாம் வருமா? இங்க பாருப்பா தம்பி, நான் ஏழையா இருக்கலாம், ஆனா பிச்சைக்காரன் இல்ல. சுய கௌரவத்தோட கஞ்சி இருந்தாலும் அதை குடிச்சு நிம்மதியா வாழ்வேன். ஆனா மரியாதை இல்லாத இந்த இடத்துலலாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த இடத்துல எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்க. சாப்பிடுறத நிப்பாட்டி எல்லாரும் வீரையாவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த பூபதிக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. ஏண்டா, என்னையே அவமானப்படுத்துறியா? நான் போட்ட சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே விட்டுட்டு பாதிலியா எழுந்து போக பார்க்கற? மரியாதையா உக்காந்து சாப்பிடு. அப்படி இல்லைன்னா என் ஆளுங்களை விட்டு அடிக்க வைப்பேன். வீரையா துளி கூட பயமே இல்லாம பூபதியோட கண்ணை பார்த்து, ஐயா, சாப்பாடு போடுறது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி போடுறோங்கிறது தான் முக்கியம். நீங்க இங்க பரிமாறினது சாப்பாடு இல்லை, உங்களுடைய திமிர. இந்த வாழை இலையில இருக்கிறது வேணும்னா பெரிய விருந்து சாப்பாடா இருக்கலாம். ஆனா இதுல பாசம் அப்படிங்கிற உப்பே இல்லை, அடக்கம் அப்படிங்கிற இனிப்பு இல்லை. வெறுமனே நான் போடுறேன் பாரு அப்படிங்கிற காரமும், இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிற கசப்பும் தான் தெரியுது. வாய மூடு. என்னோட தானத்தையே குறை சொல்றியா? இந்த ஊர்ல எல்லாரும் என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. அது உங்களுடைய பயம், அவங்களுக்கு இருக்கிறது பசி. வேற வழி இல்லாம கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா ஒன்று, மரியாதை இல்லாத இடத்துல விருந்து சாப்பிட்றத விட மரியாதையான இடத்துல கஞ்சியை குடிக்கலாம். ஒரு ஏழை வீட்டில் அந்த வீட்டுக்காரம்மா கொஞ்சமா இருக்கிற கஞ்சியை அவங்க சாப்பிடாம இருக்கிறத உருண்டை பிடிச்சி பட்னியா இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க பட்னியா இருக்காங்களே, அதில் தான் நிறைவு இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. பசிக்கும்போது சாப்பாடு கிடைக்கிறதே இந்த உலகத்தில் பெருசு. இல்லைங்க ஐயா, மனுஷனுக்கு பசி எடுக்கும்தான், அது சாப்பாடு சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனால் அவனுக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசை காயப்படுத்திட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அவனுடைய வயிறும் நிறைய போகிறதில்ல, அவன் மன திருப்தியோட திரும்ப போகிறதும் இல்லை. நீங்கள் எங்களை மனுஷங்க மாதிரி பார்க்கல, ஏதோ ஒரு தெருநாய் மாதிரி தான் பார்க்குறீங்கன்னு தெரியுது.
நீங்க அன்னதானம் பண்ணலங்க ஐயா. நீங்க யாரு எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத எல்லாருக்கும் காட்டுறதுக்காகத்தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீரையா சொன்ன வார்த்தைகள் அங்க உட்கார்ந்திருந்த எல்லார மனசுக்குள்ளேயும் அம்பு மாதிரி குத்துச்சு. அவங்க பார்வையில வீரையா மேல கௌரவமும் பூபதி மேல வெறுப்பும் வந்துச்சு. யார் நீ? எங்கிருந்து வர? நீ சாதாரண ஆளா தெரியல. எதுக்காக என்னை அவமானப்படுத்தணுன்னே இங்க வந்திருக்கியா? உங்களை அவமானப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லைங்க ஐயா. உண்மையை சொல்றது தான் என்னுடைய நோக்கம். தானம் செய்கிற கையில் இருக்க வேண்டியது தங்க காப்பு கிடையாது, அடக்கம் அப்படிங்கிற நகை தான். மற்றவங்க பசியை தீர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவங்க வயிறோட மனசும் சேர்ந்து நிறையணும். வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு மனசை காயப்படுத்துறதுல என்ன புண்ணியம் கிடைக்கும்? அதுக்கு நீங்கள் அந்த தானத்தை பண்ணாமலே இருக்கலாமே. குறைஞ்சது பாவமாவது வந்து சேராம இருக்கும். அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து போயிட்டாரு. அவரு போகும்போது அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் கூட சாப்பிடாம எழுந்திருச்சாங்க. டேய், எல்லாரும் எதுக்கு எழுந்திருக்கிறீங்க? உக்காருங்க, இல்லைன்னா ஐயாவுக்கு கோபம் வந்துடும். ஐயா கோவப்பட்டா கோவப்பட்டுக்கிட்டோம் ரங்கையா. அதுக்காக எங்கள் சுய கௌரவத்தை விட்டுட்டு சாப்பிட சொல்கிறியா? இத்தனை நாளாக பசி, அதனால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஐயா வந்து எங்கள் கண்ணை திறந்துட்டாரு. இத்தனை நாளாக உங்கள் ஐயா கையால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் பாரு. இனிமேலும் அப்படி சாப்பிடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா எழுந்திருச்சு இலைய அப்படியே விட்டுட்டு பந்தல காலி பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப பந்தல்ல சாப்பிட்றதுக்கு யாருமே இல்ல. பூபதி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அவன் சந்திச்சதே இல்ல. ரங்கையா, என்னடா இது? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என் தாத்தாவோட நினைவு நாள். எல்லாருக்கும் சாப்பாடு தானடா போட்டேன். நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ரங்கையா இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஏன்னா அவனுக்கும் நல்லாவே தெரியும் தப்பு எங்க இருக்குன்னு. அன்னைக்கு சாயந்தர நேரம் பூபதி வீட்ல அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அகங்காரத்தோட பரிமாற ராஜ விருந்து வேண்டாம், அன்போட பரிமாற கஞ்சியே போதுன்னு ஜனங்க அவனை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்ப பூபதி அவன் மனசுக்குள்ள, உண்மைதானா? நான் பண்ணது தானம் இல்லையா? நான் பண்ணது வியாபாரமா? பெருமைக்காகத்தான் எல்லாத்தையும் செஞ்சேனா? எங்க அப்பா சொல்லுவாரு, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனா நான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானம் பண்ணேன். வந்தவங்கள தரக்குறைவா நடத்தினேன். அதுக்கு தான் எனக்கு இந்த அவமானமா? பூபதி அவனுடைய மனசை மாத்திக்க ஆரம்பிச்சான். அகங்காரத்தை விட்டு மனுஷங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல நடந்துக்கணும்னு நினைச்சான். நான் மனுஷனே இல்லை, நான் ராட்சசன். பசியோட வந்தவங்கள அவமானப்படுத்துறது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன். பூபதி உடனே அங்கிருந்து எழுந்துச்சு போய் ஒரு சின்ன கிண்ணத்துல காலையில சமைச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டான். ஐயா, என்னங்க ஐயா, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? என் தப்பை சரி பண்ண போறேன் ரங்கையா. அந்த வீரையா எங்க இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசை. அங்க வெளியில ஒரு மண்பானையில வீரையா கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அங்க பூபதி வந்தான். அவன் கையில காலையில செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு. வீரையா அவனை பார்த்த உடனே ரொம்பவும் அமைதியா இருந்தாரு. வாங்க ஐயா, வாங்க. வழி மாறி வந்துட்டீங்களா? இல்ல என்ன திட்டணும்னு வந்திருக்கீங்களா? மறுபடியும் என்ன திட்ட போறீங்களா? திட்டுறதுக்காக வரலங்க ஐயா, மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். இத்தனை நாளா நான் சம்பாதிச்சது வீடு, சொத்து, புகழ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை இப்போதான் புரியுது. இத்தனை நாளாக ஊர் ஜனங்க வெறுப்பை சம்பாதிச்சேன்னு. உங்களால் தான் எனக்கு அறிவு வந்திருக்கு. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு இதை சாப்பிடுங்க. வீரையா சிரிச்சுக்கிட்டே, ஐயா, தப்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ இந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லை. உங்கள் முகத்தை பார்த்தா பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கு. கஞ்சி குடிக்கிறீங்களா? வீரையா ஒரு மண் பாத்திரத்துல கொஞ்சம் சுட சுட கஞ்சியை ஊத்தி அதுல கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தாரு. அத ஒரு முடுக்கு குடிச்சான் பூபதி. அவனால நம்பவே முடியல. அந்த கஞ்சி அந்த அளவுக்கு சுவையா இருந்துச்சு. அதுல வெறும் அரிசி, தண்ணி, உப்பு தான் இருந்துச்சு. ஆனா விருது சாப்பாடை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயா,
இது உண்மைதான். இந்த கஞ்சியில நீங்க பாசத்தை கலந்துருக்கீங்க. இது அமிர்தம் மாதிரி இருக்கு. இந்த கஞ்சியோட சுவை நெய் மசாலான்னு போட்டு சமைக்கிற எங்க வீட்டு சாப்பாட்டுல கூட இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்களா ஐயா, சாப்பாட்டோட சுவை சாப்பாட்டுல இருக்காது, அதை பரிமாறுற மனசுல தான் இருக்கும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுக்கப்புறமும் நீங்க அன்னதானம் பண்ணுங்க, ஆனா எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணுங்க. அப்ப நீங்க பரிமாறுற உணவு எல்லாருக்கும் பிரசாதமா இருக்கும். அன்னையிலிருந்து பூபதி ஒரு புது மனுஷனா மாறினான். அடுத்த நாள் மறுபடியும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணான். அவனே நேரா வந்து எல்லாருக்குமே மனசார சாப்பாட பரிமாறிக்கிட்டு இருந்தான். வந்தவங்க எல்லாரையுமே மரியாதையா கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தான். வந்தவங்க துணி வேணும்னா அழுக்கா இருக்கலாம், ஆனா அவங்க மனசு சுத்தங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டு பூபதிய மனசார பாராட்டிட்டு போனாங்க. ரங்கையா இது எல்லாத்தையும் பார்த்து, இப்பதான் எங்க ஜமீன்தார் உண்மையிலேயே ஜமீன்தாரா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப பூபதி அவருடைய திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டான். பெருமைக்காக போடுற விருந்து சாப்பாட்டை விட பாசமா பேசுற 4 வார்த்தை, ஒரு கைப்பிடி அரிசி போட்டு செஞ்சு கொடுக்கற கஞ்சி தான் ஒரு மனுஷனுக்கு திருப்தி கொடுக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தானம் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டியது பணம் மட்டும் கிடையாது, நல்ல மனசும் தான். திமிரா போடுற தானம் பாவத்தை தான் கொடுக்கும். மனசார அடக்க ஒடுக்கமா போடுற தானம் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும்.